வணக்கம் மக்களே, இன்னைக்கு பிக் பாஸோட எபிசோட் நம்பர் 21 டே நம்பர் 20 அண்ட் இன்னைக்கு இந்த டேவை பொறுத்த வரைக்கும் இது விஜய் சேதுபதியோட டே அப்படின்னு நான் கன்ஃபார்மா சொல்வேன். ஏன்னா அழகா ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. பட் இருந்தாலும் இந்த ரோஸ்ட் பத்தல சார். ஃபர்ஸ்ட் ஃப்ரைடேயோட ரீகேப் போட்டாங்க. அதுல கலை அண்ட் வாட்டர்மெலன் ஸ்டார் இவங்க ரெண்டு பேரும் பாருவை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதாவது இந்த மூவர் கூட்டணி முறிஞ்சு போச்சு இல்லையா, இதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஷன். அவன் இன்னும் திருந்தலமாமா. ஆக மொத்தத்துல பார்வதி ரொம்ப அகங்காரம் பிடிச்சவங்க. அவங்க மட்டும்தான் சொல்றது ரைட்டு, மத்தவங்க சொல்றதெல்லாம் தப்புன்னு சொல்றாங்க. அதை எப்படிப்பா நம்மளால பண்ண முடியும்? நான் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு தான் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சேன். எல்லாரும் எழுத்து வர பேசுறாங்க, அதுவும் கன்னியக்காவெல்லாம் எழுத்து பேசுறாங்க, அவங்களெல்லாம் எழுத்து பேசலாமா அப்படின்னு கேக்குறாரு வாட்டர்மெலன். ஏங்க, கனியக்காவில எதிர்த்து பேசக்கூடாதா? கனியக்கா தப்பு பண்ணாங்கன்னா கனியக்காவின் தான் எதிர்த்து பேசலாம். ஆனா நீங்க யார் எதிர்த்து பேசினாலும் அதுல ஒரு ப்ராப்பர் ரீசன் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா பாக்குற மக்கள் கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணதான் செய்வோம். அடுத்து வழக்கம் போல இந்த வாட்டர்மெலன் ஸ்டாருக்கும் வினோத்துக்கும் பிரச்சனை. வர வர இவங்க வாலண்டியரா கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, எல்லாரும் சிரிக்கிறாங்க, நம்ம தான் இந்த வீட்டுல ஹியூமர் சென்ஸை கொண்டு வர போறோம் அப்படின்னு இவங்களே நினைச்சிட்டு பண்றாங்க போல. பண்ணுங்க, தப்பில்ல. ஆனா உபயோகப்படுத்துற வார்த்தை தான் கேட்க முடியல. வாட்டர்மெலன் என்னமோ நீ வட செட்டில நல்லா சோத்த போட்டு வலிச்சு நக்கறவன் தானே அப்படின்னு. அதுக்கு வினோத் நீ தான் ஆப்ல புடிச்சு தின்னுட்டு இருக்க அப்படின்னு அவரை திருப்பி அடிக்க, இவர்கிட்ட வேற பதிலே இல்லாம மூஞ்சிய பார்த்தா எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு அப்படிங்கிறாரு. நீங்க ரெண்டு பேரும் சின்ன சின்ன ஃபைட் பண்ணும்பொழுது அது பாக்குறதுக்கு காமெடியா இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா அதுல நீங்க உபயோகப்படுத்துற வார்த்தையை கேட்கும் பொழுது அது நிஜமாவே பாக்குறதுக்கு நல்லா இல்ல. இதை யாராவது அங்க சொல்லணும். ஆனா அங்க இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, ஓகே நமக்கு ஹியூமர் கொடுக்கறதுக்குன்னு இந்த வீட்டுல எவனுமே இல்ல, அதனால இவங்க கொடுக்குற ஹியூமருக்கு பரவாயில்ல சிரிச்சு தொலைவோம் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு நடுவுல கமருதீன் தன்னால முடிஞ்சதை பண்ணுவோன்னு கேமரா முன்னாடி போய் நின்று வாட்டர்மெலன் இந்த வீட்டுல இருக்கிறதுனால பெண்களுக்கெல்லாம் சேஃப்டியே இல்ல, அவர் ரொம்ப கேவலமான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இதை கேட்ட சுபிக்ஷா, அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல, நாங்க சேஃபா தான் இருக்கோம் அவ்வளவுதான் சொன்னாங்க. ஆனா நமக்கு தான் எக்ஸ்ட்ராவா சொல்லாததை சொல்றது இல்ல அடுத்தவங்களை ட்ரிகர் பண்ணி விடுறதுலாம் ரொம்ப பிடிக்குமே. இங்க பாரு, நீ இந்த வீட்டுல எல்லாரும் சேஃபா இருக்காங்கன்னு சொன்ன, ஆனா அது கூடவே என்ன பார்த்தா பயமா இருக்குன்னு சொன்னதானே அப்படின்னு. ஏன் பாஸ், உங்களை பார்த்து யாருமே பயப்படல அப்படிங்கறதுக்காக உங்களை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்கன்னு நீங்களே ஒரு ஹலுசினேஷன்ல வாழ்வீங்களோ? அந்த பயம் இருக்கட்டும், வா சுருதி. இவரும் பார்வதியும் சேர்ந்து சுபிக்ஷாவை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சுபிக்ஷாவும் அதை புரிஞ்சுக்காம டேபிள் மேல எல்லாம் ஏறி நின்னு, நான் இந்த விளையாட்டுக்கு வந்ததே கேமா விளையாடுறதுக்கு தான் அப்படின்னு சொல்ல, அந்த பக்கம் விக்ரம் பண்ணாத ரியாக்ட் பண்ணாத, அவங்களுக்கு வாட்ச் டைம் கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. விஜய் சேதுபதி எபிசோட் ஆரம்பத்திலேயே எல்லார் கையிலயும் பாவக்காய் ஜூஸ கொடுத்து குடிங்க, எவ்வளவு கேவலமா கசப்பா இருக்கு, இப்படித்தான் நீங்க போன வாரம் எங்க எல்லாரையும் பார்க்கும் பொழுது கசப்பா ஃபீல் பண்ண வச்சீங்க அப்படின்னு செருப்ப சாணியில முக்கி அடிக்கிற மாதிரி நல்லா பளிச்சுன்னு ஹவுஸ்மேட்ஸுக்கெல்லாம் ஒரு அடியை கொடுத்துதான் எபிசோடையே ஆரம்பிச்சாரு. சகிக்க முடியலடா அப்படின்னு சொன்னதோட டிவி எல்லாம் மக்கள் ஆஃப் பண்ணிட்டு போயிருவாங்க இந்த ரேஞ்சில நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்படின்னாரு. அடுத்து இந்த கேமை பொறுத்த வரைக்கும் உங்க ஸ்ட்ராட்டஜி என்னவா இருந்தது அப்படின்னு விஜய் சேதுபதி கேட்டதுக்கு ஒருத்தரா பதில் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இதுல வினோத் பேசும்பொழுது, இந்த மாதிரி எனக்கும் கியூசியில் இருக்கிற திவாகருக்கும் முன்ஜென்ம பகை இருக்கிற காரணத்தினால என்னோட பாட்டில் எல்லாம் அவர் வேணான்னு ஒதுக்கிட்டு இருந்தாருன்னு போட்டு உடைச்சாரு. இதுக்கு பூசி முழுகிற பதில நான் சொல்றேன்னு எந்திரிச்சு திவாகர் பயங்கரமா பூசி மொழிகி உன்னை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. பின்னாடி உட்கார்ந்து பாரு எல்லாத்துக்கும் ஓவர் ரியாக்ஷன். அந்த கர்மத்தை என்னால பார்க்க முடியல. அது மட்டும் இல்ல, இந்த திவாகரே நான் ஒரு நல்லவன், நான் ப்ராப்பரா இந்த கேமை விளையாண்டுருக்கேன் அப்படின்னு அவரால் எந்த அளவுக்கு முட்டு கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி முட்டு கொடுத்து விஜய் சேதுபதி கிட்ட போய் தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அது பாக்குற நமக்கு நல்லாவே தெரியுது. ஆனா பின்னாடி உட்கார்ந்து இருக்கிற பாரு கொடுக்குற ரியாக்ஷன்னால, எதுக்குமா நீ இதை பண்ற, இப்ப நீ என்ன ப்ரூவ் பண்ண பாக்குற, நீ நல்லவ ஆனா திவாகர் பண்ணது மட்டும் தான் தப்புன்னு ப்ரூவ் பண்ண பாக்குறியா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கே தோணுச்சு. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. நீங்க பழிவாங்குற மாதிரி எதுவுமே பண்ணலையா திவாகர் அப்படின்னு கேட்டதுக்கு அவரு பதில் சொல்றதை தாண்டி இவங்க பின்னாடி உட்காந்துட்டு ஆமா பழிவாங்கறதுக்காக தான் பண்ணாரு அப்படின்றது, கழுத்தை புடிச்சுக்கிட்டு நெரிக்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கறதுன்னு இவங்களோட ஆட்டத்துக்கு ஒரு அளவே எல்லாம் போய்கிட்டு இருந்தது. ஒரு கட்டத்துல நம்ம கடுப்பான மாதிரி அங்க இருந்த விஜய் சேதுபதியும் கடுப்பாயிட்டார் போல் இருக்கு. என்ன பண்றீங்க பாரு, நான் இங்க நின்னுட்டு இருக்கேன், பின்னாடி இருந்து நீங்க பாட்டு நடிச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களை தான் பேசவே வேணாம்னு உட்கார சொல்லிட்டல. நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. தயவு
செஞ்சு இதை திருப்பி பண்ணாதீங்க. ஒரு வேலையை கொடுத்தா வீட்டுல செய்யறது இல்ல, QC வேலையை கொடுத்தாலும் அதை ஒழுங்கா பண்றது இல்ல. இங்க மட்டும் வந்து எதுக்கு இவ்வளவு சீனு? ஹவுஸ்மேட்ஸ் பொறுத்துக்கிற மாதிரி நான் பொறுத்துக்கணுங்கிற அவசியம் சுத்தமா கிடையாது. இந்த மாதிரி பண்றீங்கன்னா அப்புறம் செஞ்சு விட்டுருவேன் அப்படின்னு பாருவை மிரட்டி உட்கார வச்சதுக்கு அப்புறம் தான் அந்த அம்மா தன்னோட ரியாக்ஷன் எல்லாம் பொட்டி கட்டி ஓர வச்சுட்டு அமைதியா உட்கார்ந்து இருந்தாங்க. மாதிரி சுபிக்ஷா அண்ட் ரம்யா இவங்க 2 பேரும் பேசும்பொழுது தான் என்ன பிளான் பண்ண பேக்ரவுண்ட்ல அப்படிங்கறத சொல்லாம விஜய் சேதுபதி கிட்ட ரொம்ப பூசி மொழிகி நாங்க பேசிக்கா இதான் பிளான் பண்ணோம், இதை விளையாண்டோம், முடிச்சிட்டோம் அப்படின்னாங்க. ஆனா அவர் கரெக்டா நீங்க பின்னாடி போயிட்டு 10 பேர்கிட்ட டீலிங் போட்டீங்களா சுபிக்ஷா, அதை பத்தியும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாரு. இந்த அவமானம் உனக்கு தேவையா? அதே மாதிரி ரம்யா கிட்டயும் நீங்க பின்னாடி போய் பாருக்கெல்லாம் குடுக்கறதுக்கு விருப்பமே இல்லைன்னு ஃபர்ஸ்ட் சொன்னீங்கல்ல, அதை பத்தியும் சொல்லுங்க அப்படின்னு. ஆக மொத்தத்துல ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே தான் என்ன பண்ணோம் பண்ணலங்கிறத ஓப்பனா சொல்லிட்டா பெஸ்ட். ஏன்னா அந்த வீட்டுல 100க்கும் மேற்பட்ட கேமரா இருக்கு. இது தெரியாம எதுக்கு உங்களுக்குள்ளேயே எடிட் பண்ணி பேசுறீங்க ஹவுஸ்மேட்ஸ்? அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. துஷார் இந்த வாரம் ஃபுல்லா போன வாரம் எவ்வளவு பயங்கரமா விளையாட்டுல ஆர்வமா இருந்தாரோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இந்த வாரம் பெருசா விளையாடவே இல்லைங்கிறது நல்லாவே தெரிஞ்சுது. அண்ட் அதை கரெக்டா நோட்டீஸ் பண்ணி விஜேஸ் கொஸ்டின் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் அதை கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே இல்லை. ஏன் விளையாடலன்னு கேட்டா அவர்கிட்ட பதிலும் இல்ல. 9th ஸ்டாண்டர்ட் உங்களை சொன்னா மட்டும் கோவம் வருது இல்ல அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம கம்ருதீன் நான் சொன்ன டயலாக் எல்லாம் ஞாபகம் வச்சிருக்காரு அப்படின்னு ஒரே சிரிப்பு. இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது. அப்படின்னா கிவ் அண்ட் டேக் பாலிசி. நீங்க சிரிச்சிங்களா? நீங்க பண்றதெல்லாம் ஹீரோயிசம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? அது இல்ல. நீங்களே கீழே இருக்கிற ஒரு கன்றாவி எடுத்து உங்க மேல பூசிக்கிறீங்க, தலையில மண்ணவாரி போட்டுக்கிறீங்க. அதுக்கு நாங்க பொறுப்பாக முடியாது, சொல்லத்தான் முடியும் அப்படின்னு நோஸ் கட் பண்ணி விட்டாரு விஜய் சேதுபதி. அடுத்து இந்த QCல இருக்காங்க இல்லையா, இவங்க கிட்ட பேசணும்னு எனக்கு ஆசைதான். ஆனா இவங்க பின்னாடி என்னெல்லாம் பேசினாங்கன்னு நான் பாத்துட்டு வந்ததுனால இவங்கிட்ட பேசணும்னு எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னாரு. இருந்தாலும் உங்க சைட்ல இருந்து ஏதாவது நீங்க சொல்லணும்னா சொல்லலாம் அப்படின்னு கேட்டதுக்கு பாரு பேசும்போது சொல்றாங்க, இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு அள்ளு கலங்குதாமா. நீங்க இதை சொல்லும் போதே சிரிப்பு வருதுல பாரு, அப்படித்தானே எங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி தான் அங்க விஜேஸும் நினைச்சிருக்காரு. இங்க பாருங்க இவங்களுக்கு அள்ளு கலங்குதாமா அப்படின்னு கலாய்ச்சி விட்டாரு. என்ன ட்ரை பண்றீங்க பாரு? நீங்க பண்றது எல்லாமே கரெக்ட். மத்தவங்களுக்காக பார்த்து கேமை நீங்க தான் கரெக்டா பிளான் பண்ணி விளையாடுறீங்கன்னு காமிக்க வரீங்களா? நீங்க இந்த வாரம் ஃபுல்லா பின்னாடி என்ன பேசுனீங்க முன்னாடி என்ன பேசுனீங்கன்னு ஃபுல் ஷோவா பார்த்தவங்க நாங்க. எங்க கிட்ட வீக்கெண்ட்ல வந்து நீங்க நடிக்கிறதுனால நீங்க பண்றதெல்லாம் கரெக்ட்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க. அடுத்து இந்த வீட்டுல தைரியசாலி நீங்க யார நினைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு ஒருத்தரா பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. இதுல பாரு பேசும்போது ஒரு குருட்டுத்தனமான தைரியசாலி எங்க அண்ணன் திவாகர் அப்படின்னாங்க. ஆக்சுவலா பார்வதி, உங்களால பதில் சொல்ல முடியல அப்படின்னா நான் தான் தைரியசாலின்னு வியானா சொன்ன மாதிரியாவது நீங்க சொல்லியிருந்திருக்கலாம். அதை விட்டுட்டு ஒரு பதில் சொல்லணும் ஆனா அதை சேஃபா சொல்லணும்ட்டு குருட்டுத்தனமான தைரியசாலின்னு அந்த இடத்துலயும் திவாகரை குத்த நீங்க ட்ரை பண்றீங்க. ஒரு வீக் ஃபுல்லாவே நீங்க மட்டும்தான் இந்த வீட்டுல ப்ராப்பரா கேம் விளையாடுறீங்க, மத்தவங்க எல்லாரும் மோசமானவங்கன்ற மாதிரி தான் நீங்க பேசிட்டு இருந்தீங்க. அதே சூட்டோட விஜேஸ் முன்னாடியும் அதை நீங்க பதிவு பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஓகே, இந்த பொண்ணு எல்லா நேரத்துலயும் ஒரே மாதிரி தான்ப்பா இருக்குன்னு நாங்க நினைச்சிருப்போம். ஆனா இங்க மட்டும் வந்துட்டு கொஞ்சம் சாஃப்ட் பிளே ட்ரை பண்ணா எப்படி பாரு? என்ன இது? இந்த வாரம் ஃபுல்லா நிறைய பேர் பயங்கர தைரியமான விஷயம் எல்லாம் பண்ணீங்க. கம்ருதீன் போட்ட சண்டையா இருக்கட்டும், கலை டேபிள தள்ளி விட்டதா இருக்கட்டும், பார்வதி திவாகர் போட்ட சண்டையா இருக்கட்டும், வினோத் அண்ட் ஆதிரை காலை தூக்கி மூஞ்சிக்கு முன்னாடியே திருப்பி போட்ட சண்டையா இருக்கட்டும், இப்படி பல விஷயங்கள் இந்த வாரம் பண்ணிருக்கீங்க. மக்கள்ல சில பேர் ஏன் நீங்க இன்னும் ரெட் கார்டு கொடுக்கலன்னு கேட்கற அளவுக்கு நீங்க காரியம் பண்ணிட்டீங்க. ஆனா இனிமே இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நான் எவிக்ஷன் ப்ராசஸ் வர வரைக்கும் வெயிட் எல்லாம் பண்ண மாட்டேன், கார்டு எடுத்து குடுத்துட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்ட்டாரு. இது ஒரு நல்ல வார்னிங். இந்த வார்னிங்க இப்பயாச்சும் புரிஞ்சுக்கிட்டு இந்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் திருந்தி வாழ்ந்தாங்கன்னா நல்லா இருக்கும். கமருதீன் கிட்ட நீங்க என்ன நினைக்கிறீங்க? பார்வதி கிட்ட ஒரு சண்டையை போடும்போது எல்லாரும் நின்னு சண்டையாச்சும் அட்லீஸ்ட் போடுறாங்க, ஆனா உங்ககிட்ட அதை கூட பண்றது இல்ல, கவனிச்சிங்களா அப்படின்னு கேட்டா அந்த மனுஷன் சம்பந்தமே இல்லாம பார்வதி கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியுது, அதனால நான் பேசுறேன். நான் அவங்க கிட்ட பேசுறதுனால மக்கள்லாம் என்ன கார்னர் பண்ணி என்கிட்ட பேசுறது இல்ல, அதுதான் நான் நினைக்கிறேன் அப்படின்றாரு. உங்கள்கிட்ட எப்படி சொல்லி நான் புரிய வைக்கிறது? உங்களை பார்த்து யாரும் இங்க பயப்படல. இவர்கிட்ட போனா பயம், ஐயோ இவர் பயங்கர கெத்துன்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. உங்ககிட்ட வந்தா சாக்கடையில தூக்கி எதுக்கு கல்லறியணும், நம்ம மேல தரப்பா சாக்கடை தண்ணி படும் அப்படின்னு நினைப்பாங்கல்ல, அந்த கேட்டகரியை சேர்ந்தவங்க நீங்க அப்படிங்கறத ஸ்ட்ரெயிட்டா சொல்லாம மறைமுகமா சொல்லிட்டு போயிட்டாரு. இனிமேலாச்சும் திருந்துங்க கமருதீன். என்ன கேவலமா பாத்துட்டு போற? ஆனா கமருதீனுக்கு அவர் சொன்ன எதுவுமே புரியல. பார்வதி கிட்ட போயிட்டு, பார்வதி உன்கிட்ட எல்லாரும் பேச வராங்க ஆனா என்கிட்ட பேச வரல, ஏன் அப்படின்னா நான் நினைக்கிறேன் பார்வதி கிட்ட எனக்கு பேச தெரியுது, மத்தவங்களுக்கு பேச தெரியல, அதனாலதான் அவங்க என்கிட்ட பேச வரல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல.
ஏதாச்சும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுச்சா? நேத்து கம்ருதீன் அப்படிதான் பார்வதி கிட்ட பேசிட்டு இருந்தாரு. அவர் சொல்ல வர எதுவுமே பார்வதிக்கு புரியல. ஆனா பார்வதி, இங்க பாரு, விஜேஸ் ஒரு விஷயம் சொல்லிருக்காரு. அதாவது நீ உன்னை பெரிய ஆளா நினைச்சுக்காத, உன்கிட்ட மத்தவங்க ஏன் சண்டை போட வரலன்னா உன்கிட்ட அவங்களுக்கு சண்டை போடவே விருப்பம் இல்ல, அவங்க உன்னை தவிர்க்கிறாங்கிறத அவர் சொல்ல வராருன்னு எவ்வளவோ புரிய வைக்க ட்ரை பண்ணாலும் இந்த மனுஷனுக்கு ஒண்ணுமே புரியல. கடைசியில பார்வதியே கடுப்பாகி, நீ என்ன வாட்டர்மெலன் ஸ்டார் 2.0வா? உனக்கு எல்லாத்தையும் படிப்படியா எடுத்து சொன்னா மட்டும்தான் புரியுமா? ஏன்டா இப்படி புத்தியே இல்லாம இருக்க அப்படின்னு அவங்களே கடுப்பாயிட்டாங்க. பரமா படிடா, ஒழுங்கா படிடா. ஆக மொத்தம் இந்த எபிசோட பொறுத்த வரைக்கும் சொல்ல வேண்டியதெல்லாம் நாசுக்கா சொல்லிட்டாரு விஜய் சேதுபதி. ஆனா இன்னும் இறங்கி அடிச்சிருந்தீங்கன்னா நாங்க கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்போம். ஏன்னா இந்த வாரத்துல ஹவுஸ்மேட்ஸ் பண்ண சம்பவங்கள் அப்படி. நீங்க எப்படி பார்வதிக்கு 1-2 இடங்கள்ல நல்ல தர்மடி கொடுத்தீங்களோ, மத்தவங்களுக்கும் அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டா அடி கொடுத்திருந்தீங்கன்னா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். முக்கியமா நாளைக்கு எபிசோட்லயாவது இந்த கம்ருதீன், எஃப்ஜே, அப்புறம் தேவையில்லாத கண்டென்ட் கொடுத்து திரியுறாங்க இல்லையா, ஆதிரை, திவாகர் அண்ட் வினோத்துக்கு வாயில கண்ட்ரோல் வரணுங்கிற விஷயத்த இன்னும் ஸ்ட்ரெயிட்டா டிஸ்கஸ் பண்ணி அவங்களுக்கு புரியற மாதிரி மண்டையில இறக்குனீங்கன்னா நல்லா இருக்கும். முக்கியமா அவங்களுக்கு புரியாட்டியும் பரவாயில்ல, நல்லா சாட்டை அடி கொடுக்குற மாதிரி 4 கேள்வியாவது கேளுங்க, பாக்குறவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். மேலும் பல அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம ரிவ்யூ ஹப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.